ஏப்ரல் மாத இறுதிக்குள் மலேசியா தனது அதிகாரிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வரி குறித்து விவாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் அதனை தெரிவித்துள்ளார். சிறந்த புரிதலை பெறுவதற்கும் சிறந்த முடிவை காண்பதற்கும் சரியான வழியில் விவாதிக்க நாங்கள் அமெரிக்கா செல்வோம் என்றார் அவர். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு குறித்து மக்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் அதை சரியான வழியில் செய்வோம் என அமைச்சர் உறுதியளித்தார். கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற ஆசியான் முதலீட்டு மாநாட்டுக்கு வெளியே அவர் பேசினார். மலேசியா தொடர்ந்து வர்த்தகத்தை ஆராய்ந்து பன்முகப்படுத்த வேண்டும். அதே சமயம் ஆசியானுக்குள் வலுவான ஒத்துழைப்பின் வாயிலாக புதிய வர்த்தக பங்காளிகளை தேடுவதும் ஏற்கனவே உள்ளவர்களுடன் உறவுகளை வலுப்படுத்துவதும் முக்கியம் என்றார் அவர். வசதியாகவே பழகிவிட்ட நமக்கு சில நேரங்களில் ஒரு தூண்டுதல் தேவை, அதுபோலதான் இந்த கூடுதல் வரி விதிப்பும் என அமீர் ஹம்சா கூறினார். ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு அமெரிக்கா வெவ்வேறு வரி விகிதங்களை விதித்திருந்தாலும் சுயேட்சை வாணிப முறையை ஏற்றுக்கொள்ளும் போக்கே அக்கூட்டமைப்பை இன்னும் ஒன்றிணைக்கும் பொதுவான அடிப்படை அம்சமாக விளங்குவதாக அவர் வருணித்தார். மற்ற ஆசியான் நாடுகள் போல மலேசியாவும் தனது அதிகாரிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வரி விகிதம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார். ஏப்ரல் 3ஆம் தேதி பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்ட ட்ரம்ப் மலேசிய பொருட்களுக்கு 24 விழுக்காடு வரியை விதித்தது குறிப்பிடத்தக்கது.